வெல்கம் டு கஜாஸ் கிச்சன். இன்றைக்கி பூரி உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். முதல்ல அதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்துடலாம். குருமாக்கு 4 உருளைக்கிழங்கு வேக வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை பட்டாணி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி. இப்போது ஒரு வானல் வச்சு கடுகு, பட்டை, லவங்கம், பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதங்கின உடனே வெங்காயம் போட்டு பொன்னிறமாக வர வரைக்கும் அதை வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கின உடனே தக்காளி போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். வேக வச்சிருக்கிற பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கும் போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளிலேயே கொஞ்ச நேரம் வதங்கட்டும். இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். வாங்க அதுக்கு என்ன தேவையான பொருள்னு பார்க்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் பச்சை மிளகா, முந்திரி, தேங்காய், கசகசா, கொஞ்சம் சோம்பு போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அரைச்ச பேஸ்ட்டை உருளைக்கிழங்குல ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்த வானல் எனக்கு சின்னதாக இருந்தது, அதனால் நான் வேறு வானலுக்கு எடுத்துக்கிட்டேன். இப்போது ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி மஞ்சள்தூள், உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். நீங்கள் இட்லி தோசைக்கு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குங்க. நான் பூரிக்கு சாப்பிட்றதுனால கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கட்டும்னு கொஞ்சம் போல தான் தண்ணி ஊற்றிருக்கேன். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கொத்தமல்லி போட்டு குருமாவை இறக்கிடலாம். என்னோட ஸ்டைலில் உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ பூரி சுட்டுக்கலாம். ஏற்கனவே நான் பூரிக்கு மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். எப்பவுமே நான் கடை மாவு யூஸ் பண்ண மாட்டேங்க. வீட்டில் அரைச்ச கோதுமை மாவு தான் யூஸ் பண்ணுவேன். பூரி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக புசு புசுன்னு வந்திருக்கு. நீங்களும் அதே மாதிரி வீட்டில் அரைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். பூரி ரெடி ஆயிடுச்சு. பூரி பட்டாணி உருளைக்கிழங்கு காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.